கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய செப்டம்பர் மாதத்திற்கான வாக்கு தத்தமாக தேவன் அளிக்கும் வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியினருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம் 7 வசனம். ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளைச் செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆமென். இந்த புதிய மாதத்தில் தேவன் நித்திய ஜீவனை அளிப்பதாக வாக்கு கொடுக்கிறார். நித்திய ஜீவனை யாருக்கு தருவார் என்று பார்க்கும் பொழுது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமை கனம் அழியாமையை தேடுகிறவர்களுக்கு என்று பவுலடிகளார் மிக தெளிவாக விளக்குகிறார். நற்கிரியைகளை செய்வது என்பது எளிதான காரியம் அல்ல. இது சோர்வை உண்டாக்கக்கூடியதாக இருக்கலாம். தேவனின் கிருபையினால் மாத்திரமே நாம் நற்கிரியைகளில் நிலைத்திருக்க முடியும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வெகு தூர பயணம் போன்றது. எனவே சோர்வு வருவது சகஜம். விசுவாச வாழ்க்கை ஒரு நடுக்கடல் பயணம் என்று சொல்வார்கள். ஆரம்பத்தில் பயணம் செய்ய சுகமாக இருக்கும். ஆனால் ஆழ்கடல் போகும்போதுதான் ஒரு வகையான பயமும் சோர்வுகளும் பிரச்சனைகளும் வரும். இப்படி பலவிதமான சோதனைகளும் பிரச்சனைகளும் சோர்வுகளும் நம் வாழ்க்கையில் வரும்பொழுது நற்கிரியைகள் செய்வதை மறந்து விடுகிறோம். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யுங்கள் என்று இன்றைய தியான வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது. தேவ பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் நற்கிரியைகள் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று நீதிமொழிகள் 3:27 நம்மை எச்சரிக்கை செய்கிறது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்றும் நீதிமொழிகள் 24:10 வாசிக்கிறோம். சோர்ந்து போகாமல் நம்ம இருக்கணும் அப்படின்னா, வேதத்தில் நமக்கு முன்னோடிகளாக இருந்த சிலர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள அப்படி கொஞ்சம் பார்ப்போமே. முதல்ல யோசேப்பு எடுத்துக்கோங்க. பழைய ஏற்பாட்டிலிருந்து யோசேப்புக்கு எத்தனையோ பிரச்சனைகள் சோதனைகள், ஆனாலும் அவர் சோர்ந்து போகவில்லை. தன் சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு தூர தேசத்திற்கு அடிமையாக விற்கப்பட்ட போதிலும் அவன் நற்கிரியைகள் செய்வதை மறந்துவிடவில்லை. சிறைச்சாலையில் இருந்தபோதும் 2 பேர் தாங்கள் கண்ட கனவை குறித்து கவலையோடு இருந்ததை பார்த்து அவர்களை அணுகி அவர்களின் கனவிற்கு பலன் சொல்லி அவர்களை தைரியப்படுத்தினான். தீமை செய்கிறவர்களுக்கு நன்மைகள் செய்கிறவராக காணப்பட்டார். தன் சொந்த சகோதரர் குடும்பங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்தார். இதெல்லாம் எத்தனை அற்புதமான நற்செயல்கள் யோசேப்பின் வாழ்க்கையில். கவனிச்சிங்களா? அடுத்ததாக நம்முடைய ஒரே முன்னோடியார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பூமியில் உலாவின நாட்களில் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். அவர் தம் சொந்த ஜனங்களினாலே வெறுக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், கடைசியில் சிலுவையில் அறையப்பட்டார். தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக
வேண்டுதல் செய்கிறவராய், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று பிதாவினிடமே அவர் ஜெபம் பண்ணுகிறார். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியும் அறிவுறுத்துகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நற்கிரியைகள் செய்வதை மறந்து விடாதீர்கள். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பலாம், அவர்களுக்காக ஜெபியுங்கள். தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும், அவர் நற்கிரியை செய்தது போல தானும் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று வேதம் ரொம்ப தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது அல்லவா? சோர்ந்து போகாமல் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருந்து நற்கிரியைகளை செய்யுங்கள். தபீத்தாளை போல நற்கிரியைகளையும் தர்மங்களையும் செய்யுங்கள். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று கலாத்தியர் 6:9 வாசிக்கிறோம். யோசேப்பை போல, கிறிஸ்துவை போல சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து அழியாத மகிமையை தேடுங்கள். அப்பொழுது கர்த்தர் அவருடைய வாக்கு தத்தத்தின்படி உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இதை விசுவாசிக்கிறீங்களா? இன்றே அவர் பாதம் அமர்ந்து நம்மை முற்றிலுமாக அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வருடம் துவங்கி 8 மாதங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து, இதோ இந்த 9வது மாதத்திலும் நாங்கள் அடியெடுத்து வைக்கும்படியான கிருபையை தந்திருக்கிறீரே. உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த மாதங்களில் நாங்கள் சந்தித்த எல்லா ஏற்ற தாழ்வுகளையும் நீர் கூடவே எங்களோடையே இருந்து எங்களை பராமரித்து வந்தீரே. உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து அதற்குரிய பலத்தையும் சுகத்தையும் எங்களுக்கு தரப்போகிறீரே. அதற்காக இப்பொழுதே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எங்களால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுடைய தேவைகளை நீர் சந்தித்து அவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு உம்மிடத்திலே கேட்டுக்கொள்கிறோம். உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். எங்களிடம் உள்ள குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு எங்களை வழி நடத்தும். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். May God bless you all a very, very, very happy, prosperous, blessed
holy, peaceful, joyful, safeful, and successful month. God bless you all. Have a blessed month.